ஆரோக்கியமா இருக்கணும்னா ஜிம்முக்கு போய் ரொம்ப கஷ்டப்படணும், வேர்த்து விறுவிறுக்க ஒர்க் அவுட் பண்ணணும் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் இல்லையா? மூச்சு வாங்க ஓடினாதான், உடம்பெல்லாம் வலிக்க பழு தூக்குனாதான் அது உண்மையான எக்ஸசைஸ்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா வாங்க அந்த நம்பிக்கையை இன்னைக்கு கொஞ்சம் உடைச்சு பார்க்கலாம். என்னது, இது கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா பாருங்க, இயற்பியல், பரிணாம உயிரியல், ஏன் நம்ம எலும்பு கூட்டிலே பொறிக்கப்பட்டு இருக்கிற 4 மில்லியன் வருஷ டேட்டா, இது எல்லாமே இந்த ஒரு விஷயத்தை தான் திரும்ப திரும்ப நிரூபிக்குது. ஒரு பக்கம் கிட்டத்தட்ட 40 லட்சம் வருஷமா நம்ம உடம்பு நடக்கிறதுக்காகவே தன்னை செதுக்கிக்கிட்டே வந்திருக்கு. இன்னொரு பக்கம் வெறும் 60 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்த மாடர்ன் ஜிம் கல்ச்சர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இதுல எது நம்ம உடம்போட உண்மையான தேவைக்கு நெருக்கமா இருக்கும்? நோ பெயின் நோ கெயின், அதாவது வலியே இல்லாம ஒரு பிரயோஜனமும் இல்லைங்கிற இந்த தத்துவம் நம்ம மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சு போச்சு. இதை வச்சு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியே உருவாயிடுச்சு. ஆனா நிஜமாவே நம்ம உடம்புக்கு இது பொருந்துமா, இல்ல இது வெறும் கட்டுக்கதையா? வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவாவே அலசுவோம். இந்த கேள்விக்கு பதில் வேணும்னா நாம இப்போ இருக்கிற கலாச்சார எண்ணங்களை எல்லாம் தாண்டி நம்மளோட உயிரியல் ஆதாரங்களை பார்க்கணும். நம்ம உடம்புன்னு சொல்ற இந்த சூப்பர் மெஷின் எந்த ஒரு வேலையை செய்யறதுக்காக மிகச்சிறப்பா டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கான முதல் ஆதாரம் நம்ம உடம்போட இன்ஜினியரிங் ஸ்பெக்ஸ்லயே இருக்கு. அதாவது நம்ம நடக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற இயற்பியல். அது உண்மையிலே ரொம்ப அழகான ஒரு விஷயம். நம்ம நடையோட மைய தத்துவமே இந்த தலைகீழ் ஊசல் இயங்கும் முறைதான். நாம நடக்கும்போது என்ன நடக்குதுன்னா, நம்ம உடம்பு ஒரு தலைகீழ் பெண்டுலம் மாதிரி செயல்படுது. ஒவ்வொரு அடியும் ஒரு கட்டுப்பாடான வீழ்ச்சி மாதிரி தான். முன்னாடி விழுந்து அடுத்த காலை வச்சு நம்மள நாமளே தாங்கிக்கிறோம். சரி, இந்த தலைகீழ் ஊசல் இயங்குமுறையால என்ன பிரயோஜனம்னு கேக்குறீங்களா? நீங்க நம்பவே மாட்டீங்க. ஒவ்வொரு அடி வைக்கும் போதும் நம்ம பயன்படுத்துற இயக்க ஆற்றல்ல 65% நம்ம உடம்பு புவியீர்ப்பு விசையோட உதவியோட அப்படியே திரும்ப எடுத்துக்குது. அதாவது நம்ம தசைகள் வெறும் 35% எனர்ஜியை மட்டும் செலவு பண்ணா போதும். இப்போ நடக்கிறதுக்கும் ஓடுறதுக்கும் ஆகிற ஆற்றல் செலவை ஒப்பிட்டு பாருங்க. நடக்கிறத விட ஓடுறதுக்கு கிட்டத்தட்ட 2 மடங்கு எனர்ஜி தேவைப்படுது. ஓடுறதுங்கிறது ஒரு காரை செகண்ட் கியர்ல போட்டு ஃபுல் ஸ்பீட்ல ஓட்டுற மாதிரி. ஆனா நடக்கிறது அப்படி இல்ல, ஒரு நீளமான ஹைவேஸ்ல டாப் கியர்ல ரொம்ப ஸ்மூத்தா போற மாதிரி. சரி, இயற்பியல்ல இருந்து இப்போ பரிணாம உயிரியல் பக்கம் வருவோம். வெறும் ஆற்றல் சேமிப்பு மட்டும் இல்ல, நம்ம எலும்புக்கூட்டோட ஒவ்வொரு சின்ன பகுதியுமே நடக்கிறதுக்காகவே ரொம்ப ஸ்பெஷலா டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த டைம்லைனை பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் பளிச்சுன்னு புரியும். கருவிகள், நெருப்பு, ஏன் நம்ம பெரிய மூளைகள், இது எல்லாத்துக்கும் முன்னாடியே 2 கால்ல நடக்கிறது வந்துடுச்சு. இதுதான் மனித இனத்தோட அஸ்திவாரமே. பரிணாமம் முதல்ல ஒரு பெர்ஃபெக்டான நடையந்திரத்தை தான் உருவாக்குச்சு. நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு மாற்றமும் ரொம்ப திறமையா நடக்கிறதுக்காக மில்லியன் கணக்கான வருஷங்களா செதுக்கப்பட்டது. நம்ம எஸ் வடிவ முதுகுத்தண்டு ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி வேலை செய்யுது. அகலமான இடுப்பெலும்பு நடக்கும்போது நம்மள ஸ்டேபிளா வைக்குது. பாதத்துல இருக்கிற வளைவு ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி எனர்ஜியை சேமிச்சு அடுத்த அடிக்கு தருது. உண்மையிலேயே இது ஒரு அற்புதமான பயாலஜிக்கல் என்ஜினியரிங். சரி, பழங்கால ஆதாரம் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நவீன ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? நாம தினமும் எடுத்து வைக்கிற அடிகளுக்கும் நம்ம ஆரோக்கியத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு? இதுக்கு ஒரு வாழும் உதாரணமா இருக்கிற ஹட்சா மக்களை பத்தியும் பார்ப்போம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த ஹட்சா மக்கள் யாரும் ஜிம்முக்கு போறதில்ல. அவங்களோட வாழ்க்கை முறையே ஒரு தொடர்ச்சியான மிதமான இயக்கம் தான். இது என்னத்தை நிரூபிக்குதுன்னா, ரொம்ப தீவிரமான ஒர்க் அவுட்டை விட இந்த மாதிரி தொடர்ச்சியான இயக்கம் தான் நம்ம உடம்போட பரிணாம அமைப்புக்கு சரியா பொருந்துது. நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி மனசுல இருக்கும் இல்லையா? ஒரு நாளைக்கு எவ்வளோதான் நடக்கணும்? நாம பொதுவா நம்புறதுக்கும் அறிவியல் சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வாங்க அதை பார்க்கலாம். நம்ப முடியல, ஆனா உண்மை அதுதான். பெரிய பெரிய ஆய்வுகள் படி இதய ஆரோக்கியத்துக்கான பலன்கள் ஒரு நாளைக்கு வெறும் 2300 அடிகள்லயே கிடைக்க ஆரம்பிச்சிடுது. இது கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நடைதான். குறிப்பா 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இதுதான் ஆரோக்கியத்தோட ஸ்வீட் ஸ்பாட். தினமும் 6000 8000 அடிகள் நடக்கிறது தான் இறப்பு அபாயத்தை குறைக்கிறதுல உச்சகட்ட பலனை கொடுக்குது. இதுக்கு மேல நடக்கிறதால கிடைக்கிற கூடுதல் பலன்கள் ரொம்ப ரொம்ப குறைவுதான். ஆமா, நீங்க கேட்டது சரிதான். அந்த மேஜிக் நம்பர் 10,000ங்கிறது அறிவியலை அடிப்படையா வச்சு வந்ததில்ல. அது ஒரு விளம்பர வாசகம். உண்மையான அறிவியல் சொல்ற இலக்குகள் இதை விட ரொம்பவே சுலபமா அடையக்கூடியவை தான். இப்போ இந்த எல்லா ஆதாரங்களையும் ஒன்னு சேர்த்து பார்க்கலாம். நடைப்பயிற்சியை வெறும் எக்ஸசைஸா பார்க்காம நம்ம உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறதுக்கு தேவையான ஒரு முக்கியமான உயிரியல் சிக்னலா பார்க்க போறோம். இந்த வாக்கியம் ரொம்ப ஆழமானது. பரிணாமம் எப்பவுமே ஆற்றலை சேமிக்கத்தான் பார்க்கும். வலியோட கஷ்டப்படுறது அது விரும்புறதில்ல. நம்ம உடம்பு திறமையா வேலை செய்யறதுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு, தண்டிக்கப்படுறதுக்காக இல்ல.
இத சுறுசுறுப்பான தாத்தா பாட்டி கருதுகோள்னு சொல்லுவாங்க. நாம தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கும்போது, குறிப்பா நடக்கும்போது, நம்ம உடம்பு அதோட ரிப்பேர் மற்றும் மெயின்டெனன்ஸ் சிஸ்டம்ஸை ஆன் பண்ணுது. ஓகே, இந்த உடம்பு இன்னும் ஆக்டிவா இருக்கு, இதை நல்லா பாத்துக்கணும்னு அதுக்கு ஒரு சிக்னல் போகுது. அதனால தான் சொல்றோம், இயக்கம் தான் மருந்து. அந்த மருந்தே இயக்கம் தான். நடைப்பயிற்சி உங்க உடம்புக்கு மட்டும் இல்ல, உங்க மூளைக்கும் ஒரு சூப்பரான டானிக். அது BDNFன்னு சொல்லப்படுற ஒரு மூலக்கூறு அதிகரிக்குது. இத மூளைக்கான உரம்னு கூட சொல்லலாம். நம்ம ஞாபக சக்தி மயமான ஹிப்போ கேம்பஸ்க்கு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி அதை பெரிதாக்குது. அதோட நம்ம படைப்பாற்றலையும் தூண்டுது. அரிஸ்டாட்டில் இருந்து டார்வின் வரைக்கும் பெரிய சிந்தனையாளர்கள் எல்லாரும் நடந்துகிட்டே தான் யோசிச்சாங்கன்னா அதுல ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை. இந்த விஷயத்தை நாம ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். சும்மா உட்கார்ந்திருக்கிறது ஒரு சாதாரணமான நிலை கிடையாது. அது புகைப்பிடிக்கிறதுக்கு சமமான ஒரு தீவிரமான ஆபத்து காரணி. ஒரே இடத்துல உட்கார்ந்திருக்கிறது உங்க உடம்புக்கு தேவையான இயக்க சமிக்ஞைகளை கொடுக்காம அதோட பராமரிப்பு அமைப்புகளையே செயலிழக்க செஞ்சிடுது. அதனால அடுத்த தடவை நீங்க நடக்கும்போது ஒரு நிமிஷம் கொஞ்சம் மெதுவா போங்க. ஒவ்வொரு அடியையும் உணருங்க. உங்க உடம்பு எந்த சிரமமும் இல்லாம எவ்வளவு அழகா இயங்குதுன்னு கவனிங்க. மனித வரலாற்றோட மிக நீண்ட இன்ஜினியரிங் ப்ராஜெக்டால உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான நடை இயந்திரத்தை நீங்க பயன்படுத்துறீங்கன்னு உணருங்க. அந்த உணர்வோட நடக்கும்போது ஒவ்வொரு நடையும் ஒரு புது அனுபவமா இருக்கும்.